Hi everyone. Induced EMF and current. இந்த கோட்பாடுகள் மாறும் காந்தப்புலங்கள், தூண்டப்பட்ட EMF மற்றும் அதன் விளைவாக வரும் மின்னோட்டம் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவுகளை புரிந்து கொள்வதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றன. ஒரு படிப்படியான செயல்முறைக்கு செல்லலாம். ஃபாரடேயின் சட்டம். ஃபாரடேயின் சட்டம் தூண்டப்பட்ட EMF-இன் அளவு ஒரு சுற்று வழியாக காந்தப்பாய்வின் மாற்றத்தின் விகிதத்திற்கு விகிதாசாரமாகும் என்று கூறுகிறது. கணித ரீதியாக இதை இவ்வாறு வெளிப்படுத்தலாம். EMF is equal to negative number of turns in the coil multiplied by change in magnetic flux by change in time. லென்ஸ் விதி. தூண்டப்பட்ட EMF மற்றும் அதன் விளைவாக வரும் மின்னோட்டத்தின் திசையானது அதை உருவாக்கிய காந்தப்பாய்வின் மாற்றத்தை எதிர்க்கும் வகையில் உள்ளது என்று லென்ஸின் சட்டம் கூறுகிறது. இந்த சட்டம் ஆற்றல் பாதுகாப்பு பராமரிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. தூண்டப்பட்ட EMF மற்றும் தற்போதைய திசை. காந்த ஓட்டத்தில் மாற்றம். காந்தப்புலத்தில் ஏற்படும் மாற்றத்தின் திசையை அடையாளம் காணவும். இது ஒரு காந்தத்தின் இயக்கம், அண்டை சுருளில் மின்னோட்டத்தில் ஏற்படும் மாற்றம் அல்லது காந்தப்புலத்தை மாற்றுவதற்கு காரணமான வேறு ஏதேனும் காரணியாக இருக்கலாம். லென்ஸ் சட்டத்தை பயன்படுத்தவும். மாறும் காந்தப்புலத்தின் திசையை நீங்கள் தீர்மானித்தவுடன் தூண்டப்பட்ட EMF மற்றும் மின்னோட்டத்தின் திசையை கண்டுபிடிக்க லென்ஸின் விதியை பயன்படுத்தவும். மாறிவரும் காந்தப்புலம் விரிவடைய முயன்றால் தூண்டப்பட்ட மின்னோட்டம் விரிவாக்கத்தை எதிர்க்க எதிர் திசையில் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும். மாறிவரும் காந்தப்புலம் சுருங்க முயன்றால் தூண்டப்பட்ட மின்னோட்டம் சுருக்கத்தை எதிர்க்க அதே திசையில் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும். வலது கை விதி. பல சந்தர்ப்பங்களில் திசையை தீர்மானிக்க தூண்டப்பட்ட மின்னோட்டத்திற்கான வலது கை விதியை பயன்படுத்தலாம். காந்தப்புலத்தில் ஏற்படும் மாற்றத்தின் திசையில் உங்கள் கட்டை விரலை சுட்டிக்காட்டினால் உங்கள் வலது கையின் சுருண்ட விரல்கள் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். லென்ஸின் விதி. தூண்டப்பட்ட விளைவுகள் ஆற்றல் பாதுகாப்பை பராமரிக்க காந்தப்புலத்தில் ஏற்படும் மாற்றத்தை எதிர்ப்பதை உறுதி செய்கிறது. முதலில் தூண்டப்பட்ட EMF பற்றி விவாதிப்போம். EMF என்பது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. EMF என்பது ஒரு கடத்தியில் எலக்ட்ரான் இயக்கத்திற்கு தேவையான ஒரு விசை. EMF மின்னழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது, மேலும் அதன் அலகு வோல்ட் ஆகும். ஃபாரடேயின் மின்காந்த தூண்டுதல் விதியை பயன்படுத்தி மின் ஜெனரேட்டரிலிருந்து EMF உருவாக்கப்படுகிறது. வரைபடம் 1. ஃபாரடேயின் மின்காந்த தூண்டுதல் விதி கூறுகிறது, மின்னோட்டத்தை செலுத்தும் கடத்தி காந்தப்புலத்தை வெட்டும் போதெல்லாம் கடத்தியில் ஒரு விசை உருவாகிறது. இந்த விசை மின்னோட்ட விசை அல்லது மின்னழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. படம் 2. இந்த விசை ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டத்தை பாயும், பின்னர் மின்சுமைக்கு வழி வகுக்கும். படம் 3. பின்வரும் நடைமுறைகளை பயன்படுத்தி தூண்டப்பட்ட EMF-இன் திசையை தீர்மானிக்கலாம். 25 மில்லிமீட்டர் வட்டம் மற்றும் 100 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட PVC குழாயை எடுக்கவும். 2 முனைகளிலும் சிறிது இடைவெளி விட்டு 600 திருப்பங்களுக்கு PVC சூப்பரை எனாமல் செய்யப்பட்ட காப்பர் கம்பி 22 SWG மூலம் மடிக்கவும். மின்காந்த அல்லது சொலனாய்ட் சுருளை மரப்பலகைகளில் பொருத்தமான கவ்விகளுடன் பொருத்தவும். 1 அங்குலத்திற்கு எனாமல் செய்யப்பட்ட கம்பியின் இரு முனைகளிலும் உள்ள இன்சுலேஷனை அகற்றவும். கேல்வனோமீட்டருடன் இரு முனைகளையும் இணைக்கவும். மின்காந்த தூண்டுதலை உருவாக்கவும் மற்றும் கேல்வனோமீட்டர் இயக்கத்தை உறுதிப்படுத்தவும். ஒரு பார் காந்தத்தை எடுத்து அதை குழாய் துளையில் செருகவும். கொடுக்கப்பட்ட அட்டவணையிலிருந்து கேல்வனோமீட்டர் இயக்கத்தை உறுதி செய்யவும். கேல்வனோமீட்டர் 0 அல்லது மைய நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். பார் காந்தத்தின் வடதுருவத்தை சொலனாய்ட் சுருளின் வடக்கு பக்கமாக செருகவும் மற்றும் கேல்வனோமீட்டர் ஊசி வலது பக்கம் அல்லது பாசிட்டிவ் பக்கமாக நகர்வதை உறுதி செய்து முழு காந்தப்பட்டியும் இருக்கும்போது பூஜ்ய நிலைக்கு திருப்பவும். முழுமையாக செருகப்பட்டது. பார் காந்தத்தை அதன் அசல் நிலைக்கு நீங்கள் பின்வாங்கும் போது
கால்வனோமீட்டர் ஊசி இடதுபுறம் அல்லது எதிர்மறை பக்கத்திற்கு நகர்கிறது. பின்னர் பார் காந்தம் சுருளிலிருந்து முழுமையாக அகற்றப்படும் போது அதன் அசல் நிலைக்கு திரும்பும். இப்போது பார் காந்தத்தின் தென்துருவத்தை சொலனாய்ட் சுருளின் தெற்கு பக்கத்தில் செருகவும் மற்றும் கால்வனோமீட்டர் ஊசி இடது அல்லது எதிர்மறை பக்கமாக நகர்வதை உறுதி செய்து பின்னர் காந்தம் முழுமையாக செருகப்பட்ட போது பூச்சி நிலைக்கு திரும்புகிறது. நீங்கள் சுருளில் இருந்து காந்தத்தை அகற்றும் போது கால்வனோமீட்டர் ஊசி வலது பக்கமாக அல்லது நேர்மறை பக்கமாக நகர்கிறது. பின்னர் சுருளில் இருந்து காந்தம் முழுமையாக அகற்றப்படும் போது பூஜ்ஜியத்திற்கு மீண்டும் நகரும். காந்த திசைக்காட்டியை பயன்படுத்தி மின்னோட்டத்தின் திசையை எவ்வாறு தீர்மானிப்பது என்று விவாதிப்போம். படி 1. 1 மீட்டர் நீளம் கொண்ட 22 SWG கொண்ட சூப்பர் எனாமல் செய்யப்பட்ட செம்பு கம்பியை எடுக்கவும். கம்பியின் மையத்தில் ஒவ்வொரு திருப்பத்திற்கும் இடையே சமமான தூரத்தில் 10 திருப்ப சுருளை உருவாக்கவும். பரிசிப்பி செப்பு கம்பியின் இரு முனைகளிலும் பொருத்தமான கருவிகளை பயன்படுத்தி ஒரு அங்குலத்திற்கான காப்பை அகற்றவும். காந்த திசைக்காட்டியை எடுத்த சுருள் திருப்பங்களின் அடிப்பகுதியில் வைக்கவும். கம்பியின் இருமுனைகளிலும் பேட்டரியை இணைத்து காந்த திசைக்காட்டி விலகலை கவனிக்கவும். இப்போது பேட்டரியின் நேர்மறை முனையத்திலிருந்து மின்னோட்டம் பாயத் தொடங்குகிறது. இது பிளஸ் குறியாலம் குறிக்கப்படுகிறது. இது காந்த திசைக்காட்டியில் வடக்கு நோக்கிய ஊசியை இடதுபுறமாகவும் தெற்கு நோக்கிய ஊசியை வலதுபுறமாகவும் சுட்டிக்காட்டுகிறது. பேட்டரியை அகற்றி அதன் நிலையை மாற்றவும். இதனால் முந்தைய நேர்மறை முனையம் இப்போது எதிர்மறையாகவும் எதிர்மறை முனையம் நேர்மறையாகவும் இருக்கும். இப்போது பேட்டரியின் நேர்மறை முனையத்திலிருந்து மின்னோட்டம் பாயத் தொடங்குகிறது. ஆனால் தற்போதைய ஓட்டம் உங்களை நோக்கியிருக்கும். இது புள்ளி சின்னத்தால் குறிக்கப்படுகிறது. இது காந்த திசைக்காட்டியில் வடக்கு நோக்கிய ஊசியை வலதுபுறமாகவும் தெற்கு நோக்கிய ஊசியை இடதுபுறமாகவும் சுட்டிக்காட்டுகிறது. இந்த வீடியோவிலிருந்து தூண்டப்பட்ட EMF-இன் திசையையும் மின்னோட்டத்தில் பாயும் மின்னோட்டத்தையும் நீங்கள் தீர்மானிக்க முடியும் என்று நம்புகிறேன். பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள்.